ஹாய் டியர், டுடே நம்ம டிவி பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் நாளாக நம்ம வந்துட்டு சின்னாக்கு மட்டும் ஒன் ஷாட் பார்த்துட்ருக்கோம்ல. இந்த குருவி வேறு கத்துது. இங்கே நிறைய குருவி இருக்குது நிறைய. ஸோ நிறைய கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்குது. சரி, ஓகே. அண்ட் அதனால் இன்றைக்கி வந்துட்டு டிவி பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அண்ட் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் க்ரூவல் மாஃபியா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ. இப்போட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஃபியா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டோரியில் இல்லாத மாதிரி ஒரு ரொம்பவே க்ரூவலான மாஃபியா. ஸோ அவர் வந்துட்டு எப்படின்னா மாஃபியாவாக இருக்கிறதுனா நம்ம ஒரு வில்லன் வந்துட்டு எப்படி பார்ப்போம். ஸோ அதே கேரக்டர் தான் அவருக்கும். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவருக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிக்கலனா கூட அது இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட்டான ஒரு கேரக்டர் இந்த ஸ்டோரியில். அண்ட் நீங்கள் அவருக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்மளை வந்து ஒரு லவ்வாக பார்க்கணும். ஸோ நம்மளே எல்லாத்துக்கிட்டையும் லவ்வாக இருக்கணும், ரொம்ப கேராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. அண்ட் ரெண்டு பேர் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டோரியில் பார்ப்போம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு காரில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு ஒயிட் கலர் கவுன் போட்டிருக்கீங்க, அந்த தலையில் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களோ. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வெட்டிங். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டுருக்குறீங்க காரில். முன்னாடி வந்துட்டு அப்பா உட்காந்து ஓட்டிகிட்ருக்காரு, அம்மா முன்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடி உங்கள் கூட ஒரு பக்கம் சாரா, ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு, அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்களோட தம்பி. ஸோ ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ உங்களோட தம்பி வந்துட்டு சொல்கிறான், ஏக்கா எப்படியோ அடம் பிடிச்சி நீ நினச்சி சாதிச்சிட்டல்ல, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் முன்னையாட இப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, அவனை எனக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு, ஆனால் மயன் வாழ்த்துக்கடி, ஃபைனலாக அவங்க அப்பாவே சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இது வந்துட்டு லவ் மேரேஜ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹோபியை லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த பக்கம் அதே மாதிரி தான் ஹோபி காரில் வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி காரில் வந்துட்டு இருக்கிறப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஆள் வந்துட்டு டிமிக்கி கொடுத்துட்டு போயிடுவான்னு நினச்சேன், ஆனால் அவளோட அப்பாவே சமாதானப்படுத்திட்டாடா, பரவாயில்ல, லக்கி தான் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட டேடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அவர் எடுத்தது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவரையே வந்து நீங்கள் சமாதானப்படுத்தி ஹோபி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சுருப்பீங்க. ஸோ அவருக்கு ஹோபி ரொம்ப பிடிச்சிருக்கும், ஏன்னா அவர் ரொம்ப ஹம்பிளான பர்சன், எக்ஸாக்ட் உங்களை மாதிரியே. ஓகேவா? ஸோ கேர் லவ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதை விட 2 மடங்கு அவர் திருப்பி உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ நல்ல ஒரு கப்பல், நல்ல ஒரு பேர் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவே வந்துட்டு ஒத்துக்கிட்டு வந்திருப்பார் கல்யாணத்துக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு கல்யாணத்துக்காக நீங்கள் காரில் போயிட்டுருக்கிறீங்க. அப்போது வந்துட்டு சிக்னல் போடுறாங்க. அப்போ வந்து டிராஃபிக்கில் வந்துட்டு கொஞ்சம் நிற்பீங்களா சிக்னல் போட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒழுக்கமாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஏசி பிடிக்கல, தும்மல் வர மாதிரி இருக்கா. ஸோ ஏசி ஆஃப் பண்ண சொல்லிட்டு விண்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க, கொஞ்சம் வெளியே இருக்கிற காற்று வரட்டும்னு. இப்போது நீங்கள் அந்த கார் விண்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சாரா வந்துட்டு சென்டரில் விட்டுட்டு நீங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படி வந்து உட்காந்துட்டு அந்த டோர் மேலே அந்த கை இப்படி வச்சு பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க வெளியே. ஸோ காற்று கொஞ்சம் நல்லா இருக்கா, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னாவே நல்லாயிருக்கும்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ரொம்ப நேரம் ஆகுது, சிக்னல் ஒன்றும் எடுக்கவே இல்லை. கரெக்டாக நீங்கள் அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் உங்கள் பக்கத்தில் இன்னொரு கார் வந்து நிற்குது. ஸோ அப்படியே வந்துட்டு உள்ள டேதான் உட்காந்துருப்பார் பின்னாடி சீட்டில். அப்போது இந்த பக்கம் டேக்கு பக்கத்தில் அவரோட அசிஸ்டண்ட் இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு பாஸ் இப்போது சீக்கிரமாக நம்ம அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா அவங்க ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவனை வந்துட்டு இன்றைக்கே கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டேவும் வந்துட்டு பெரிய மாஃபியா தானே, அதனால அவரும் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போங்க, இன்றைக்கி அதாவது அவனுக்கு சாவு என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக பேசிட்டு உட்காந்துருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஸோ இப்போது அந்த அசிஸ்டண்ட் இருக்கால, அவன் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் இந்த பக்கம் எட்டி பார்த்துட்டே இருக்கான். டே பார்க்குறாரு, இவன் என்னத்தை அப்படி பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிளாஸை இறக்காமல் இவர் அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் ஒரு மாதிரி பிளராக தெரியுறீங்க அந்த கிளாஸில், ஆனாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கிளாஸை இறக்கிட்டு பார்க்குறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒரு டைம் ஐ கான்டாக்ட் ஆகுது. பட் நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் தான் அவரை பார்க்குறீங்களா. ஸோ உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஆனாலும் ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்த்தா ஒரு சிலர் வந்துட்டு அழகாக சிரிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் யாரை பார்த்தாலுமே ஒருத்தவங்க நம்மளை புதுசாக பார்க்குற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மக்கிட்ட ஒரு ஸ்மைல் கொடுத்தாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு ஹாப்பியாக இருக்கும்.
ஓகேவா? அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு அவரும் லைட்டாக சிரிக்கிறாரு. இங்கே அந்த அசிஸ்டண்ட் இருக்கான்ல அவன் அப்படியே, என்னடா பாஸ் சிரிக்கிறாரு, அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதா பாஸை பார்த்து சிரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவுட்டாக பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் சிக்னல் வந்துட்டு அந்த க்ரீன் சிக்னல் போடுறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ரைட் சைடு போகிற மாதிரி இருக்கும், டே வந்துட்டு லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி இருக்கும். அந்த டிரைவர் வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்காக இது பண்ணுவான். பட் டே வந்துட்டு லெஃப்ட் சைடு அதாவது ரைட் சைடு போங்க அப்படின்னு சொல்லவும் இந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு, பாஸ் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அவன்கிட்ட நம்ம போய்ட்டு கையெழுத்து வாங்கணும், அவனோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் அப்புறம் என்றைக்கு நம்ம வாங்குறது, அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம டேந்துட்டு, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய்யுங்க, அது அவங்களோட வேலை, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் பார்க்குறான், அதாவது அந்த அசிஸ்டண்ட்டு, பாஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது பாஸ் அப்படிங்கிற அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறாருன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் எந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. அவங்கக்கிட்ட ஃபாலோ பண்ணி போகணும், பேசணும், அந்த மாதிரி கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் இந்த பையன் அப்படியே அந்த அசிஸ்டண்ட் வந்து பார்க்குறான், பாஸ் நம்ம போய்ட்டு கையெழுத்து வாங்கணும் பாஸ், அவனை மறுபடியும் பிடிக்க முடியாது பாஸ் அப்படின்னு சும்மா நசன்னு காதுக்குள்ளே கத்திக்கிட்டே இருக்கான். டேக்கு கடுப்பாயிடுச்சு, பலான்னு ஒரு அறை தான். அவன் அப்படி கணத்தில் கை வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டான். ஸோ இது அவனுக்கு பழக்கமானது போல். ஏன்னா அவன் வந்துட்டு என்ன ஆளும் லொடன்னு வரை பேசியே இருப்பான். ஸோ அதனால் அடிக்கடி டேக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அறை வாங்கிப்பான். இப்போது அரைஞ்சங்காட்டிக்கு அப்படி கை கணத்தில் வச்சுக்கிட்டு, இந்த வாய் ஒரு நாரவாய் அமைதியாகவே இருக்காது சே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டான். இப்போ அப்படியே அந்த கார் வந்துட்டு உங்கள் காரை தான் ஃபாலோ பண்ணி வருது. நீங்கள் சாரா உங்கள் தம்பி எல்லோரும் ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்குறீங்க. ஃபைனலாக சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறமா காரை விட்டு இறங்கணும். உங்களோட அப்பா தானே உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அப்பாவும் தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம். உங்கள் தம்பிக்குனா ஒரே மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிறப்ப போய் தொலை சீக்கிரம் ஒன்று கல்யாணம் பண்ணி அனுப்பணுங்கிற மாதிரி பேசுவான். இன்றைக்கி என்னமோ அவனுக்கே ரொம்ப வலிக்கும் போல். அக்கா நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம்ல, மாமா கிட்டே நான் பேசுகிறேன், மாமா நல்ல மாமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஏண்டா நீ தான்டா முதல்ல என் வீட்டை விட்டு போன்னு துரத்திட்டே இருப்ப, இப்போ என்ன புதுசா? அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு மானம் மரியாதை வெக்கம் ரோசம் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன், அக்கா என் ஃபீலிங்ஸ் புரியாமல் நீ இப்போ பேசிகிட்டு இருக்கியா? நிஜமாவே அது நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்களே, ஸோ அதில் நடந்து போகிறதுக்குள்ளே அவ்வளோ எமோஷ்னலாக கொட்டிட்டு இருக்கிறான். உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி பையன் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லைட்டாக அப்படியே கல்யாணம் கலங்குறீங்க. உங்களோட அப்பாவும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னல் அந்த பாண்டிங் கூடயே உங்களுக்கு கொண்டு போயிட்டு ஹோபி பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. ஸோ ஹோபி அப்படியே கை அப்படியே நீட்டி உங்களோட கை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே ஹோபிக்கிட்ட கை கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹோபி பக்கத்தில் நின்னதுமே அவர் ஃபஸ்ட்டு உங்களோட கண்ணீர் தான் வைப் பண்ணி விடுறாரு. இப்போது அந்த ப்ரீஸ்ட் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு அந்த இதெல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா என்ன அப்படிங்கிற ரெண்டு பேர்த்திட்டு கேட்குறாங்க. 2 பேரும் சிரிச்சுட்டே எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங் பாக்ஸ் வந்துட்டு அவர் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரிங்கை கையில் எடுக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு அப்படியே அதை வந்துட்டு ஹோபியோட கையில் போடுறதுக்காக அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு அவரோட கை அப்படி நீட்டுறாரு. அவரோட கையை பிடிக்கும்போது டக்குன்னு அவரோட கைக்கு பதிலாக நீங்கள் ரிங்கை வந்துட்டு இன்னொரு கையில் போடுற மாதிரி நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு வேற ஒரு கை இடையில வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் போட்டிங்க, ரிங்கை போட்டிங்க. ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஹோபிக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. 2 பேரும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல டே தான் நிற்கிறாரு. அப்படியே உங்களை பார்த்து அழகாக சிரிக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. ஒரு மாதிரி கோவம் வருது. யார் நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் கேட்குறது எதையுமே காதில் வாங்கிக்கல. இங்கே ஹோபி டென்ஷன் ஆகிட்டாரு. டே அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அதுக்குள்ளே அந்த ஆட்கள் எல்லாம் ஹோபி பிடிச்சிக்கிறாங்க. இப்போது டே வந்துட்டு இன்னொரு ரிங் இருக்குல்ல அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட, அதை அப்படியே எடுத்து உங்களோட கையில் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு டக்குன்னு அங்கேயே எல்லாத்து முன்னாடி கிஸ் பண்ணி, இனிமேல் விளையாட வைஃப், நான் என்னோட ஹஸ்பண்ட், ஓகே எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தர உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. உங்களோட அப்பானா ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாரு. அப்படியே ஓடி வராங்க. ஆனால் அந்த ஆட்கள் எல்லாமே வந்துட்டு உங்களோட அப்பா, ஹோபி, தம்பி, இந்த மாதிரி சாரா எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற அவங்களோட ரிலேட்டிவ்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன ஜஸ்ட்டு ஏதாவதுனா வாயில் மட்டும் தானே பேசுவாங்க, ஹெல்ப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்கல்ல. அப்படி தான் நின்று அப்படியே படம் பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஹோபின்னு கத்துறீங்க. அவ்வளோ அழுகு வருது உங்களுக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லைஃபே மாறிடுச்சு. இந்த பக்கம் ஹோபிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணீராக இருக்குது. அவரால் முடியல. அத்தனை பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை பிடிச்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும்?
அவ்வளோதான். உங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காரில் ஏற்றிட்டு அவர் பாட்டுக்கு கார் வந்துட்டு இந்த டிரைவரை ஓட்ட சொல்லிவிட்டு கார் எடுக்க சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு நான் அழுகையாக வருது, என்னை விடு விடுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே கத்துறீங்க. விட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படி குதிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் டே வந்துட்டு விடவே மாட்டேங்கிறாரு, கெட்டியமாக பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ அழுக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே பாருங்கள். இப்போது நான் வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் விடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக திரும்ப உங்களோட பொண்ணை காப்பாற்றலான்னு நினைக்காதீங்க, சரியா? இப்போது இதே இடத்துல இவனுக்கு வேறு யார் கூடயாவது கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போடுறாங்க. ஏன்னா திரும்ப வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஆல்ரெடி பார்த்த மாப்பிள்ள நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அந்த அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இங்கே வந்து எல்லாத்துக்கிட்டேயும் ஹோபிக்கு வந்துட்டு இப்போ கல்யாணம் ஆகணும் வேற ஒரு பொண்ணு கூட இங்கே இதே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஆனால் ஹோபி அவ்வளோ ஈஸியாக கிவ் அப்லாம் பண்ணலை. நீ என்ன வேணால் மிரட்டு, ஆனால் கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃப் நான் விட மாட்டேன். அவளை அதாவது கண்டுபிடிச்சி நான் கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் சும்மா வந்துட்டு மனசும் சேர்ந்தாதான் காத்தல் அப்படிங்கிற டயலாக்லாம் பேசிட்டு அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு பார்த்தா அந்த ஆட்கள் எல்லாம் வந்துட்டு உங்களோட அம்மா அப்பா தம்பி எல்லாம் இருக்காங்களோ. ஸோ அவங்க நெத்தியில் கன்னை வச்சிட்றாங்க. ஸோ கன் பாயிண்டில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுற இதே இடத்துல இல்லை அப்படின்னா இதோ இந்த பையன் இருக்கான்ல குடி பையன் அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ அம்மா அப்பா கூட வேணாம் ஹோபி ப்ளீஸ் நீ எங்களுக்காக எதுவும் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் இருக்காலும் உங்கள் தம்பி. ஸோ அவன் ரொம்ப பயப்படுறான். ஹோபி அப்படியே அவனை பார்க்கவும் அவன் அப்படியே அழுத்துட்டு நிற்கிறான். சரி, அப்போது அவருக்கு புரியுது, அந்த சுச்சுவேஷன் அவருக்கு புரியுது. ஸோ அதனால் அவனை விட்டுருங்க, நான் யாராவது இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் சடனாக சொன்னால் யார் இங்கே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்போது இங்கே யாரையாவது நீ கல்யாணம் பண்ணலைன்னா இந்த பையனை நான் கொன்றுவேன். எங்களுக்கு கொலை பண்ணுறதுன்னு புது விஷயம் கிடையாது, பெரிய விஷயமும் கிடையாது அப்படிங்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சாரா அவளுக்கே கஷ்டமாக இருக்குது. அவளும் வந்துட்டு உங்கள் தம்பியா, அவள் தம்பி மாதிரி தான் பார்த்துப்பா, அவன் அப்படியே வந்துட்டு குட்டி பையனாச்சே. ஸோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பயந்துட்டு மம்மி மாமான்னு சொல்லிட்டு நின்றுருக்கான். ஸோ அதனால் சாரா டக்குன்னு வந்துட்டு அவளோட கையில் ஒரு ரிங் போட்டிருப்பா. ஸோ அந்த ரிங் அப்படி கலட்டி ஹோபிக்கோட கையை எடுத்து போட்டு விட்டுறா. எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஹோபிக்கே ஷாக்காக இருக்குது. சாரா நீ அப்படின்னு சொல்லவும் ஹோபி எனக்கு வேறு வழி தெரியல மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ அந்த அசிஸ்டண்ட் அவனும் இருந்துட்டு அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு வா இப்படி தான் இருக்கணும், சரி ஓகே இப்போது நீ ஒரு ரிங் அவளுக்கு போட்டு விட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ வேறு வழியே இல்லை. ஏன்னா கன் பாயிண்டில் அந்த குட்டி பையன் நிற்கிறான். அதனால் அவரோட கையில் வேற ஒரு ரிங் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ரிங்கை கழட்டி சாராக்கு போட்டு விடுறாரு. ஸோ ஃபைனலாக நீங்கள் இப்போ கிஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏதோ இவன் ப்ரீஸ்ட் மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுறதே தெரியாமல் நிற்கவும் ஏய் சும்மா பண்ணுங்கடா அதான் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோர்ஸ் மேரேஜ் உங்களுக்கு மட்டும் கிடையாது, சாராவுக்கும் ஹோபிக்கும் கூட தான். அப்படியே வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஓகே எல்லோரும் பார்த்துக்கோங்க, இவங்க 2 பேர் தான் கல்யாணம் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஒரு பொண்ணு இருந்தாலே ஃபஸ்ட்டு அவளுக்கும் எங்கள் பாஸ்க்கும் தான் கல்யாணம் ஆகிருக்கு. எல்லோரும் அதை நல்லா மண்டையில் ஏறிக்கோங்க. அண்ட் பாய் இந்தாடா இந்த குட்டி பையனுக்காக தான் நீ இவ்வளோ பெரிய தியாகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை பிடிச்சி அப்படியே ஹோபிக்கிட்ட தள்ளி விட்டுட்டு அவன் அப்படியே எல்லா ஆட்களையும் கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த சர்ச்சில் ஒரு மாதிரி கலவரமாக நடந்த மாதிரி இருக்குது. ஆளாளுக்கும் ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போனவன் சும்மா இல்லாமல் இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை நீங்கள் தேடக்கூடாது, தேடுறீங்கன்னு தெரிஞ்சால் கூட அவள் அங்கே உயிரோட இருக்க மாட்டா, சரியா? ஏன்னா என் பாஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி பண்ணுற விஷயம் எல்லாமே. அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. உங்கள் பொண்ணை தேடக்கூடாது, தேடினீங்கன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அவள் கதை முடிஞ்சிடும், டெட் பாடி தான் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு போயிடுறான். ஸோ உங்கள் பேரண்ட்ஸால் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே உடஞ்சி போயிட்டு இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ ஹோபிக்கு ஒரு மாதிரி இருக்குது, சாராவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த குட்டி பையன் தான் வந்துட்டு மம்மா அப்போ நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, சாராக்கா தான் கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ சாரா வந்துட்டு சாரிடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பரவாயில்ல, எனக்காக தானே நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவளும் வந்துட்டு அப்படியே அந்த குட்டி பையனை ஹக் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல, உனக்காக நான் இது வேணால் பண்ணுவேன், நான் உன்னை தம்பி மாதிரி தானே பார்த்துக்கிறேன், நீயும் என் அக்கா தானே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. இங்கே டே வந்துட்டு உங்களை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிட்றாரு. நீங்கள் நான் அல்லன்னு அலறீங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்துட்டு நடந்திருக்கும். அப்படியே அந்த கையில் ரிங்கை பார்க்குறீங்க, அவ்வளோ கோவம் வருது. ஸோ அப்படியே கலட்டி தூக்கி வீசிடுறீங்க ஜன்னலுக்கு வெளியே. ஒரு 10 நிமிஷம் தான் உங்கள் டோர் வந்துட்டு திறக்கிற சத்தம். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்குறீங்க, பார்த்தா டே தான் அப்படியே ஒரு மாதிரி மறைச்சிட்டே வராரு. நீங்கள்
ஏன் இப்படி என் லைஃபே கெடுத்த? உன்னை நான் அந்த சிக்னலில் தான் பார்த்தேன். உன்னை பார்த்து சிரிச்சது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு, ஆமாம், என்னை பார்த்து யாரும் அந்த மாதிரிலாம் சிரிச்சதில்ல. அதுவும் இல்லாமல் நல்லா இருக்கு நீ சிரிக்கிறப்போ. அதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு நல்லா இருக்கு. நீ டெய்லி என்னை பார்த்து இதே மாதிரி காலையில் சிரிக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் கடுப்பாகுது. இங்கே பாரு, நான் வந்துட்டு உன்னை விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ண கிடையாது. நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது டே வந்துட்டு, ஆனால் நான் விருப்பப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தால் கூட அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமாமாவே அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு நீங்கள் வெளியே தூக்கி போட்ட ரிங்கை கொண்டு வந்து திரும்ப உங்கள் கையில் போட்டு விட்டுறாரு. நீங்கள் அவ்வளோ போடவே விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் அவர் இந்த ரிங்கை அகைன் நான் வெளியே உங்கள் கையை தவிர வேறு எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஆசை காதலன் இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டே வந்துட்டு விசாரிச்சிருப்பாரு என்ன அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் அவனை வந்துட்டு கொன்றுவேன். அப்புறம் இனிமேல் அவனுக்கு காதலன் கிடையாது, உன் ஃப்ரெண்டோட புருஷன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அங்கே ஒரு பொண்ணு இருந்தாலே உன் ஃப்ரெண்டு, அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வேணா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பார்த்தா அதில் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து ரொம்ப அழுகுறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் சிக்கிக்கிறீங்க. எத்தனை தடவை தப்பிக்க ட்ரை பண்ணாலும் அடுத்த செகண்டே சிக்கிக்கிறீங்க. ஸோ டேக்கே களைச்சி போயிடுச்சு உங்களை வந்துட்டு பிடிச்சி வச்சு. அதனால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் தப்பிச்சு போகிறப்போ ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஆகுது. அவரோட அந்த நீங்கள் தப்பிச்சு போகிற இடத்துலலாம் வந்துட்டு சுற்றி வந்துட்டு அங்கங்கே வந்து ஒரு மானிட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, பெரிய வீடு அப்படிங்கிறதுனால. ஸோ அதில் அப்படி ப்ளே ஆகுது. உங்கள் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறான். அவன் பின்னாடி யாரோ வந்துட்டு கன்னை வச்சுட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்த்து தான் அவ்வளோதான், நீங்கள் கேட் வரைக்கும் போயிருப்பீங்க. பட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, உங்களால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே உள்ளே போயிடுறீங்க. இப்போது நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த டிவி பார்க்குறீங்க. ஸோ அந்த கன் வச்சுட்டு போயிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி வந்துடுறான். ஸோ உங்கள் தம்பி அப்படியே அழகாக ஸ்கூலுக்கு போயிடுறான். இப்போ தான் உங்களுக்கு புரியுது, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஆபத்து, அப்போ நம்மளோட தலையெழுத்து இதுதான் அப்படின்னா இப்படியே இருந்துக்கலாம். சாரா நல்ல பொண்ணு தானே, ஹோபி நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தேத்திக்கிறீங்க. ஒரு நாள் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது வீட்டுக்குள்ளே. ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறீங்க. வெளில வந்து பார்க்குறப்போ ஒருத்தன் அப்படியே முட்டி போட்டு நிற்கிறான். ப்ளீஸ் என்னை கொல்லாதீங்கன்னு கேட்குறான். ஆனால் டே வந்துட்டு கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் அப்புறம் வந்துட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு. அங்கேயே பிளட்டெல்லாம் வந்து அங்கங்கே தெரிச்சிருக்கு. ஸோ அதை பார்த்து கொலையை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு உங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு பயத்தோடு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ டே அப்படியே மேலே பார்க்குறாரு நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு. அவர் கண்டுக்கவே இல்லை. இவனை தூக்கி டிஸ்போஸ் பண்ணடா, இவன் வேற பார்த்துட்டா, சும்மாவே இவளுக்கு நம்மளை கண்டா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கன்னா ரொம்ப அழுகுறீங்க, ரொம்ப பயமாக இருக்குது. நாளுக்கு நாள் அவர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயத்தை காட்டுது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் இந்த அளவுக்கு இமேஜின் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு நாள் போக 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 ஒரு 3 மந்த் ஆகிருக்கும். அவர் யார் என்னங்கிறதெல்லாம் புரிய வருது. அப்படியே உங்கள் லைஃப்பை நினச்சா அவ்வளோ பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் இவர்கிட்டருந்து முதல்ல வாழவே கூடாது, இங்கேருந்து தப்பிச்சு போகணும். ஆனால் தப்பிக்க முடியாது. அதுக்கு பேசாமல் நம்ம செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அந்த கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாகிட்டே அங்கே வந்துட்டு, சாக போறியா, சாவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கொடுக்குறாரு. உங்கள் கையில் ஒரு ஃபோனை தூக்கி போடுறாரு. நீங்கள் அதை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பக்கம் உங்கள் ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ அதை சுற்றி எந்நேரம் வந்துட்டு ஆட்கள் வந்து நின்னே இருக்காங்க. நீங்கள் செத்தாலும் வந்துட்டு அவங்களே கொண்டுருவாங்க. ஸோ நீ மட்டும் செத்தா எப்படி, உங்கள் ஃபேமிலி சேர்ந்து சாகணும்ல, அதுக்கு தான் எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீ ஏன் விருப்பம் இல்லாமல் என்ன முடிவெடுத்தாலும் அது உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கூலாக சொல்லிட்டு போயிடுறாரு, செத்தா சாகுங்கிற மாதிரி. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, வாழவும் முடியல, சாகவும் முடியல, நரகம் மாதிரி இருக்குது. அப்படியே தான் ஒரு மாதிரி நடப்பின மாதிரியே தான் நீங்கள் வந்துட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போது டே வந்துட்டு திரும்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு அதாவது ஒருத்தங்களுக்கு வேறு ஒருத்தனுக்கு அந்த ப்ராஜெக்ட் போக வேண்டியது இருக்கும். பட் அது நல்ல ப்ராஃபிட் வருங்கிறது டேக்கு நல்லா தெரியும். ஸோ அவனுக்கெல்லாம் அது போகக்கூடாது. அப்படியே அவன்கிட்ட போனாலும் அது நம்மக்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு, சரி ஓகே அவனுக்கு அடுத்த நம்ம இருக்கோன்னா அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டே உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. திரும்ப கொல்ல போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி கத்தி விட்டு போயிடுறாரு. உங்களுக்கு நான் ரொம்ப அழுகையாக வருது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுட்டீங்க, எப்படியும் நம்மளுக்கு இதான் லைஃபு, வேறு வழியே இல்லை,
என்னானாலும் நீங்கள் தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அவர் உங்ககிட்ட கோவமாக பேசிட்டு போயிடுவார். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியே பேசுவீங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பீங்க. அதனால் அவருக்கு அது பிடிக்காது, கத்திட்டு போயிடுவாரா. ஸோ அப்படி காரில் போயிட்டு இருக்கிறப்போ அந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு கேட்குறான், பாஸ் எப்போ பாஸ் நான் குட்டி பாஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். குட்டி பாஸா, அதே வேண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாஸ் என்ன பாஸ் இப்படி இருக்கீங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் போதுமா என்ன, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அந்த பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்களுக்கு நிறையா ஆசைகள் இருக்கும்ல, நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்வாய் கேட்குது. அப்படியே வந்துட்டு அவனே பார்த்துட்டு இருக்காரு. உடனே அவன் 2 கண்ணத்துலேயும் கை வச்சுக்கிட்டு, பாஸ் அடிச்சிடாதீங்க பாஸ், என் கண்ணை ஆல்ரெடி பண்டு மாதிரி வீங்கியிருக்கு, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் பாஸ், உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் பாஸ் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறீங்க, இப்போல்லாம் அந்த பொண்ணு கூட உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுது, பட் நீங்கள் ஒரு மாதிரி தேடி விட்டு வந்துடுறீங்க, ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் அவருக்கு புரியுது அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ எதுக்கடா இந்த டாபிக்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பாஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் வந்துட்டு லைஃப் அப்படியே லீட் பண்ணுங்க பாஸ், நல்லாயிருக்கும் லைஃப் வந்துட்டு, எப்படி சொல்கிறது, எனக்கு குட்டி பாஸை பார்க்கணும் போல இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டதுமே, டேய் அவள் என்கிட்ட பேசினாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது, அவளை பார்த்தா பிடிக்குது, அவள் சிரிச்சா பிடிக்குது, ஆனால் அவள் வாய் திறந்தால் மட்டும் எரிச்சலாக வருது, எப்போ பார்த்தாலும் கொலை பண்ணாதன்னு எனக்கு டென்ஷன் வரையே பேசிகிட்டு இருக்கிறாடா, எனக்கு வர கோவத்துக்கு வேறு யாராவது இருந்தால் நேரம் அவளை கொலை பண்ணியிருந்திருப்பேன், என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா பாஸ் உங்களுக்கு அந்த பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, அதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்கிறான். அப்ரோச் நான் எப்படா அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் சில பல ஐடியாலாம் கொடுக்குறான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இவங்க கைக்கு வர மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அவனே கொண்டுட்டு அப்படியே வராரு. வீட்டுக்கு வரும்போது அந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு, பாஸ் நான் வீட்டுக்கு போகிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான், பாதியிலே இறங்கியிருப்பான். ஸோ டே மட்டும் தான் வராரு. வந்துட்டு இருக்கப்போ அவருக்கு டக்குன்னு அவன் சொன்னதான் ஞாபகம் வருது, இதெல்லாம் பண்ணால் பிடிக்குமா என்ன பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி லைட்டாக யோசிச்சுட்டு அப்படியே ஒரு கடையில் நிறுத்திட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளவர் பக்கெட்டில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கே தெரியல ஏன் இதெல்லாம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வாங்குறாரு. வாங்கிட்டு அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு, அதாவது வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் அவருக்கு குக் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஓரளவுக்கு நீங்கள் அங்கே வந்துட்டு வேறு வழியே இல்லை, வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி, அங்கே சர்வே பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சுக்குவீங்க, ஸோ சாப்பிட்டுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏனோ தானான்னு போகுது லைஃபு, ரொம்ப ஹாப்பியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போது டே வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த ஃப்ளவர் பக்கெட்டில் இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து அது அது அப்படிங்கிறாரு. எதுக்குங்க, எனக்கு பர்த்டே கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து எதுக்கு கொடுக்கணும் அது தெரியல, அந்த அசிஸ்டண்ட்டுக்கால அவன் தான் சொன்னான், இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு கொடுத்தா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு. ஹாப்பியாக இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அப்படியே அந்த பக்கெட் தூக்கி அவர் மூஞ்சிலே எரிஞ்சிடுறீங்க. அவ்வளோ ஒரு மாதிரி அவருக்கே ஷாக்காக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன பார்க்குற, நான் என்னோடய ஹோபியை தான் லவ் பண்ணேன், ஆனால் நீ எங்களை பிரித்து வலுக்கட்டாயமாக என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு நான் சொல்லியும் கேட்காம எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு திரியிற. திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உங்ககிட்ட நல்லா பேசணும்னு ட்ரை பண்ணால் கூட நீ என்கிட்ட பேசுறது கிடையாது, நான் பேசினாலே நீ மதிக்காமல் போகிற. நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், ஜஸ்ட் அந்த அன்னைக்கு உன்னை பார்த்து சிரித்தேன், அது ஒரு குத்தமா, அதான் நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் இப்போ நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. டே வந்துட்டு அதுக்கு எதுக்கு இப்போ தூக்கி எரிஞ்ச போவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கே டென்ஷன் ஆகிடுச்சு. சொன்னீங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில், நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளவரில் கொண்டு வந்து கொடுத்தினா நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறியா, நீ ஒரு கொலைகாரன், அதை மட்டும் நீ மறந்துடாத, என்னதான் நீ வந்துட்டு நல்ல விதமாக என்கிட்ட நடந்துக்க ட்ரை பண்ணாலும் நீ கொலைகாரன்டா, நீ கொலைகாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பூவெல்லாம் போட்டு நல்லா காலை போட்டு மிதிப்பித்துன்னு மிதிச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ டேக்கு ஒரு மாதிரி அது ஹார்ட்டையே போட்டு மிதித்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு டென்ஷனில் உட்காந்துருக்காரு. இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி, பாஸ் வாங்கிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே செருப்பு பிஞ்சிரும் நாயை, உன்னால் எனக்கு இவ்வளோ டென்ஷன் தெரியுமா, கத்திட்டு போகிறாடா, ஏதோ என்னை கொலைகாரன்னு சொல்லிட்டு போயிருக்கிறா, டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ அவன் அப்படியே கூலா, பாஸ் நம்ம கொலைகாரங்க தான் பாஸ், இதில் என்ன சந்தேகம், அந்த பொண்ணு தப்பாவா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லவும், ஆனால் டேக்கு
மற்றவங்க தான் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறப்போ பிடிக்க மாட்டேங்குது. கே அவள் எப்படி நான் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் ஒய்ஃப் பாஸ், அவங்க சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அவங்க கோவப்பட்டது தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு கோவத்தை காட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 லவ்வை காட்டுவாங்க. வெயிட் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். ஃபுல்லாக பூச்சிக்கெல்லாம் கொடுக்க மனசா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பில் உட்காந்துருக்காரு. அப்படியே அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. இப்போ என்கிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணுவா, பேசியிருக்கா, ஆனால் நான் வந்து பேசணும்னு நினச்சா இப்படி கோவப்பட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. இப்படியே நான் டேஸ்லாம் போகும். அவரும் டெய்லி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு நீ கொலகாரங்க தான் மறந்துடாத, திறந்தானே என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, என்னால் சாகக்கூட முடியல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போயிடுவீங்க. ஒரு 3 மந்த் அகைன் இதே மாதிரி தான் பாஸ் ஆகுது. அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு சொல்லப்போனால் அவங்க மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த காரில் அவங்கள பார்த்தப்போ ஒரு க்ரஷ் மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நாள் போக 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 அது அவருக்கே அறியாமல் ஒரு லவ்வாக மாறிடுச்சு. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அந்த லவ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம செய்யணும், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அவருக்கு உங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அக்கறை வர ஆரம்பிக்குது. அவரே அறியாமல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறாரு. வீட்டில் ஒரு வேலை செய்ய விடுறதில்ல, எல்லாமே ஆள் போட்டு வச்சுருக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு நினச்சா அந்த பழசு எதுவுமே உங்களுக்கு மறக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல நீங்கள் ஹோபியை வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் உங்களை ஒரு மாதிரி ஏக்கமாக 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்து ரொம்ப அழுக வருது உங்களுக்கு. இப்போது அகைன் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸு, சொத்து, பணம் இதெல்லாம் வந்துட்டு பறிக்கணுன்னா இவங்க தாராளமாக கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தரை மிரட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு அவன் பேசுகிறது வந்துட்டு இவருக்கு பிடிக்கவே இல்லை. டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. டேய் என் பொறுமையை சோதிக்காத, நான் இவ்வளோ நிறைய ஆட்டி பேசவே மாட்டேன், கழுத்து போட்டு கொடு, நான் கிளம்புறேன், இல்லைன்னா கொன்றுவேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவன் இங்கே பாருங்கள், இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த பணம், இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கொண்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான். அவன் பேசுகிறது அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது டேக்கு. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிருந்து கன்னை அப்படியே எடுத்து அவனோட நெத்தியில் வச்சுக்கிட்டு மறுபடியும் கழுத்து போடு, இல்லைன்னா உன்னை கொள்றது எனக்கு ரொம்ப செகண்ட் ஆகாது, ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவன் வந்துட்டு பரவாயில்ல, நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் நீ நினச்சது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டப்பானாக உட்காந்துருக்கான். அப்போது இவரும் வந்துட்டு அந்த ட்ரிகர் அழுத்து கையை வைக்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த பொறுமையே கிடையாது, டக்குன்னு கொண்டுட்டு போயிடுவார். பட் இப்போது ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. நீங்கள் டெய்லி வந்துட்டு நீ ஒரு கொலைகாரன்னு சொன்னது அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அவரால் அதை அழுத்தவே முடியல. டென்ஷன் ஆகுது, எச்சா கோவம் வருது அவருக்கு. அந்த அசிஸ்டண்ட்டு வந்துட்டு பாஸ் என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒன்றா கொல்லுங்க, இல்லைன்னா வாங்க கையெழுத்து போட சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் இந்த பக்கம் அவருக்கு ஒரு மாதிரி மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் போராட்டமாக இருக்குது. ஹார்ட் வந்துட்டு வேணான்னு சொல்லுது, மைண்ட் வந்துட்டு கொன்று அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த மைண்ட் வந்துட்டு இதுதான் பழகின விஷயம். ஸோ மைண்டுக்கு பழகின விஷயத்த வந்துட்டு சொல்லுது. பட் ஹார்ட்டு ஃபஸ்ட் டைம் வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த அசிஸ்டண்ட் பார்த்துட்டு பாஸ் என்ன பாஸ் நெஞ்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பதறான். ஸோ உடனே வந்துட்டு வந்து இவனை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போய் நிற்கிறாரு. கொஞ்சம் அப்படியே விண்டோலாம் ஓப்பன் பண்ணி அந்த காற்றை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு நிற்கிறாரு. அப்போது அசிஸ்டண்ட் வந்து அவனை கொண்டு போய் இடத்துல கட்டி வச்சுட்டு அவன்கிட்ட மேலே கையெழுத்து வாங்குங்கடா, ஏதோ என் பாஸ் இன்னைக்கு நல்ல மூடில் இருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்நேரம் தலை சதறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேக்கிட்டு போயிட்டு பாஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏண்டா நான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் பாஸ் இதில் என்ன பாஸ் சந்தேகம், நீங்கள் தானே இதேன்ட்டு கேட்குறீங்க, நம்மளாம் கொலைகாரங்க தான் பாஸ், நம்ம கொலைகாரங்க தான், இதில் நமக்கு பெருமை. முன்னெல்லாம் நான் வந்துட்டு கொலைகாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவீங்க, இப்போயும் ஒரு மாதிரி டோனை மாற்றி கேட்குறீங்க, எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறான். சொல்லிட்டே வந்துட்டு எனக்கு இந்த வார்த்தை கேட்டாலே டென்ஷன் ஆகுது, இனிமேல் நீ கொலைகாரன்னு சொல்லாத, உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிறாரு. என்ன பாஸ் பொசுக்குன்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அந்த வார்த்தையெல்லாம் இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கன் அப்படியே பார்க்குறாரு. ஒரு செகண்ட் அவரோட ஹார்ட்டு இது வேணாம் தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அப்படியே கண்ணையும் தூக்கி போட்டுடுறாரு. இதை பார்த்துட்டு அவனே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். பாஸ் என்ன ஆனாலும் இதை நான் விடமாட்டேன்னு சொல்லி தானே எடுத்தீங்க, கீழே கூட வைக்க மாட்டீங்களே பாஸ், உங்கள் கண்ணை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா வந்துட்டு அந்த கன்னுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. பட் இன்னைக்கு தூக்கி எறியவும் அவனே ஷாக்காக கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லைடா எனக்கு இதுக்கு மேலே இது வேண்டான்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லவும் பாஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, இதுக்கு மேலே நல்ல லைஃப் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். போதும் எல்லாத்தையும் விட்டுடலாம், எனக்கு புரியல, எனக்கு வயன்கிட்ட போகிறக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னை பார்க்குறால ஒரு பார்வை,
அப்படியே அவள் பார்க்குறதுலையே ஒரு சொல்லாமல் சொல்கிறா, நீ ஒரு கொலைகார அப்படிங்கிற மாதிரி. அவள் வாய் திறந்து சொல்லிட்டானா நான் அங்கேயே செத்து போகிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம பாஸ்க்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கு, ஃபைனலாக திருந்திட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப கெட்டவனும் கிடையாது, ரொம்ப நல்லவனும் கிடையாது, நியூட்ரல். அவன் எந்த பக்கம் வேணால் வந்துட்டு சாஞ்சிருவான். ஸோ அந்த மாதிரி தான் அவனோட பாஸ் வந்துட்டு எப்படியோ அந்த மாதிரி தான் இவன் இருக்கணும், அவன் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன வேலை சொன்னாலும் அவன் செய்வான், அது மட்டும்தான் அவனோட வேலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேர் கிளம்புறாங்க. ஸோ அவன் வந்துட்டு, பாஸ் இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா வைன் மேடம், அவங்களுக்கு நான் வாங்கிட்டு போங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இவர் அப்படியே பார்க்குறாரு, எதை கொண்டு போய் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவள் தூக்கி எறியதான் போகிறா, என்னத்தை கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஸ்மைல் வருது, அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு போல். ஸோ அப்படி நேராக காரை வந்துட்டு வீட்டுக்கு தான் விடுறாரு. சிரிச்சுட்டே வைன் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக வெளியே வந்து பார்க்குறீங்க, எதுவும் பேசல, ஜஸ்ட் நிற்கிறீங்க. வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கே என்னென்னா நீங்கள் கேட்கல, அவர் கூப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போகிறீங்க, ஏன்னா ஒரு ரோபோ மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்க்குறாரு, எங்கேன்னு கூட கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. என்னை கேட்டால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணீங்க, என் பர்மிஷன் கேட்டால் நீங்கள் என்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, இப்போது நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும், நான் இங்கே ஒரு பொம்மை மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஒரு மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. பட் நீங்கள் கையை வெடுக்குன்னு பிடிங்கிடுறீங்க. அவருக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இக்னோர் பண்ணுறதெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் ஒரு மாதிரி அமைதியாக வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் எனக்கே நடக்க தெரியும்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டு காரில் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ டேவும் வந்துட்டு உங்களோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு காரில். ஸோ டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி எடுக்க சொல்லவும், சரி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் பாரு, அதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜஸ்ட்டு எதுவுமே கண்டுக்கல. அப்போ அதை ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வெளியே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்போ கூட ஹாப்பியாக இல்லை, அமைதியாக உட்காந்துருக்கீங்க. டேம் அப்படி கேட்குறாரு, உன்னை இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 6-7 மந்த் ஆகிருக்கும்ல வெளில கூப்பிட்டு போகிறேன், ஹாப்பியாக இல்லையா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு முறைச்சி பார்த்துட்டு, என் வாழ்க்கையில் கூட இருக்க வரைக்கும் நான் ஒரு இன்ச் அளவு கூட ஹாப்பியாக இருக்க மாட்டேன், சரியா, அதை நீ என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. அந்த டிரைவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு இதை கேட்டுட்டு. ஆனால் அவர் கேட்காத மாதிரி அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஃபைனலாக அந்த லொக்கேஷன் ரீச் ஆகிற இடத்துல போய்ட்டு காரை நிறுத்திட்டு, பாஸ் இடம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும், வந்துட்டு இறங்கிட்டு அப்படியே உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. நீங்கள் எங்கேயுமே பார்க்கல, ஜஸ்ட் அப்படி சீட்டை பார்த்து உட்காந்துருப்பீங்க. டோர் ஓப்பன் பண்ணி இறங்குறீங்க. இறங்கி நின்றுட்டு அமைதியாக அப்படியே வந்துட்டு கீழே தான் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு ஒயின் நேராக பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்களோட வீடு. ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்துட்டு டேவை பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை சைலண்ட்டாக பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு என்னை மன்னிச்சிக்கோ, நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் எனக்கு தெரியுது. இங்கே வரக்கு முன்னாடி வரைக்கும் உன்னோட அம்மா அப்பா கிட்ட காட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், உன்னை இதுக்கப்புறம் ஹாப்பியாக பார்த்துக்கணும், நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இனிமேல் அந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன், யாரையும் கொல்ல மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி மாஃபியா தொழிலே வேண்டாம் அப்படியெல்லாம் உன்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ காலையில் ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா, உன் கூட இருக்க வரைக்கும் நான் இன்ச்சளவு கூட ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு. ஸோ எனக்கு தேவை இப்போது உன்னோட சந்தோஷம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக நான் வந்துட்டு மாறாமல் அப்படியே இருப்பேன்னு நினைக்காத. கண்டிப்பாக நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன், யாரையுமே கொல்ல மாட்டேன், எனக்கு இந்த மாஃபியா தொழில் வேண்டாம், நான் நார்மலாக ஒரு வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், நான் அதை வச்சு வாழ்கிறேன், நீ உன் வீட்டில் ஹாப்பியாகிடு, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அப்படி உங்களை வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு. நீங்கள் அப்படி ஒரு மாதிரி அவர் பேசுறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பட் இருந்தாலும் ஒரு கோவம் ஒரு மேலே இருக்கும்ல, அதனால் விட்டதே போதும் அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் மூஞ்சிலாம் நீ முழிக்காத, எனக்கு ஒரு விஷயம் நீ நல்லது பண்ண அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு சாரி வயன், என்னால் உன்னோட வீட்டை மட்டும் தான் திருப்பி கொடுக்க முடியும், உன்னோட லவ்வரை கொடுக்க முடியாது, ஏன்னா
அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த வாசல்லே நின்றுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே போகிறீங்க. உங்களோட அம்மா பாட்டுக்கும் வழக்கம் போல், ஏன்னா 6 மாதம் ஆகிப்போச்சு, எப்படியும் பொண்ணு நல்லா இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு அவங்க வாலில் ஒட்டிக்கிறவங்களோட ஃபோட்டோ பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு உங்களோட பர்த்டே, ஸோ உங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுற விதமாக தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அப்படி உங்கள் தம்பியும் வந்துட்டு ஒரு கிஃப்ட்டை கையில் வச்சுட்டு, அக்கா இது உனக்கு பிடிச்ச டிஷர்ட், இது நீ என்கிட்ட கேட்டே இருப்பல்ல, நான் கூட தரமாட்டேன்னு சொன்னல, அதுதான் உனக்கு நான் கிஃப்டாக பண்ணுறேன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் உங்களோட அப்பா ஒரு சைடு அமைதியாக உட்காந்துட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி சோகமாக தானே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் பர்த்டே அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பர்த்டேங்கிறதே இன்றைக்கி நீங்கள் மறந்துட்டீங்க. இவங்கெல்லாம் பேசுகிறது பண்ணுறதை பார்த்துட்டு தான் தெரியுது. ஸோ அப்படி உங்களுக்கு டக்குன்னு டேக்கிட்டு தான் போயிட்டு வருது ஒரு செகண்ட், ஏன்னு தெரியல. அப்போ இது எனக்கு பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணானா, என் லைஃப்பை திருப்ப கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அப்போது கரெக்டாக எப்படின்னா உள்ளேருந்து சாராவோட சத்தம், ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே வந்துட்டு பின்னாடியே ஹோபியும் வந்துட்டு வராரு. ஸோ வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துகிறாங்க. ப்ளீஸ் ஒயன் கண்டிப்பாக சேஃபாக இருப்பா, அவளை நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், எப்படியும் கண்டுபிடிச்சிடுவோம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் சாரா சொல்கிறா, ஆன்ட்டி நீங்கள் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றாலாம் இல்லை, அவர் அவரோட வீட்டில் இருக்கார், நான் என் வீட்டில் இருக்கேன். இப்போது எங்களுக்கு நாங்கள் டிவோர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணியிருக்கோம், ஒயனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆண்டி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, ஒயன் கிடச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. இதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. டேவோட அசிஸ்டண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் ஒரு டைம் உங்ககிட்ட, உன்னோட ஃப்ரெண்டு உனக்காக அவள் லைஃபே தியாகம் பண்ணலான்னு போனா, அதனால தான் அவளுக்கு அவள் லைஃப் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, என்னோட ஹோபிக்கு எதுக்கு என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி வச்சேங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி, சாரா வந்துட்டு ஃபஸ்ட்டே ஹோபியை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா, பட் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் சொன்னதுக்கப்புறமா அவள் அப்படியே அதை மறந்துருப்பா, ஒரு மாதிரி எல்லா வழியும் அவளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக வந்துட்டு இருந்திருப்பா. ஸோ என்னதான் இருந்தாலும் அவள் ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பாள்ல, ஸோ அந்த வழி அவளுக்கு இருக்கும். அதை வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான். அதை கேட்டதுலேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான், எனக்கு சத்தியமாக தெரியாது சாரா, நீ அவனை லவ் பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் விட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் தான் வந்துட்டு ஓகே அவங்க 2 பேரும் நல்லா லைஃப்பை லீட் பண்ணுவாங்க, ஏன்னா சாரா நல்லா பார்த்துப்பா ஹோபி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப் அப்படி கொஞ்சம் ஏனோ தானோன்னு வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பேசுகிறது அது உங்களுக்கு கேட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வாசலில் நின்றுட்டு அவள் அப்படி சொன்னதுமே, என்ன பேசுகிற சாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் கேட்குறீங்க. உங்கள் வாய்ஸை கேட்டதுமே ஹோபி அப்படியே டக்குன்னு திரும்புகிறாரு. அப்படியே ஒரு நிமிஷம் இருக்குது, அப்படியே எப்படி சொல்கிறது, 6-7 மாதம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக உங்களே பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போது சாராவும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக்கு அண்ட் ஹாப்பி உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் நேராக சாரா கிட்ட தான் போகிறீங்க. உங்களோட அம்மா ஏன் அப்படின்ட்டு ஓடி வராங்க, தம்பியும் ஓடி வரான். ஆனால் நீங்கள் சாரா கிட்டே போயிட்டு அவளை பிடிச்சிக்கிட்டு, என்னடி பேசுகிற நீ, என்ன பேசுகிற, எதுக்கு டிவோர்ஸ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவள் என்ன பேசிகிட்டு இருக்கிற ஒயன், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்கல்ல, இது உன்னோட லைஃப், நான் வாழ முடியாது, நான் அன்னைக்கு இவனுக்காக மட்டும்தான் ஹோபி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம், 6 மந்த்து முடிய போகுது, ஸோ கிடச்சிரும், நீ வந்துட்டல்ல, எப்படி வந்த, தப்பிச்சிட்டியா, அப்போது நீ உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களுக்கு அழுகையாக வருது. ஸோ ஹோபி அப்படி பார்க்குறீங்க. ஹோபி வந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. பட் நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக்கில் போய்க்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி ஷாக்காக அப்படி பார்க்குறாரு. அது அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சாராவை ஹக் பண்ணிவிட்டு, சாரா சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்களை நேரம் நிறுத்தி கேட்குறா. நீங்கள் எல்லாத்துக்கும் சாரிடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நீ முதல்ல எப்படி வந்தேன்னு சொல்லு, தப்பிச்சு வந்தியா, திரும்பிக்கு தான் வந்துட போகிறான் அப்படின்னு சொல்ல கேட்கவும், இல்லை அது ஒன்றும் இல்லை, அவனே என்னை கொண்டு வந்து விட்டுட்டான், இனிமேல் அவன் என்கிட்ட வரமாட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ தான் வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் நிம்மதியாகுது. அப்படின்னா ஹோபி நம்ம அந்த அட்வொகேட்டை போய் இன்னும் கமிட் பண்ணலாம், டிவோர்ஸ் கிடைச்சதுமே உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஓகேவா, நீங்கள் இப்போ ஹாப்பி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு அப்படியே
இன்னும் எவ்வளோ தாண்டி நீ எனக்காக இழக்க போகிற, எத்தனை தான் நீ எனக்காக விட்டு கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இதை கேட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோபிக்கே வந்துட்டு புரியல, என்ன பேசுகிறவன், அப்போ உனக்கு நான் வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நீங்கள் ஹோபி என்னை மன்னிச்சிரு, என்னதான் இருந்தாலும் இப்போ நீ என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், என்னால் ஒன்று அப்படி நினைக்க முடியாது, வலிக்குது தான், ஆனால் நான் என்றைக்கும் மறந்துட்டேன். நீங்கள் என்றைக்கு உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்களோ அன்றைக்கி நான் வந்துட்டு நம்ம பழகின எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஹோபிக்கு கஷ்டமாக இருக்குது. நீ எப்படி எல்லாத்தையும் மறந்தேன்னு கேட்குறாரு. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஹோபி நான் உன்னை லவ் பண்ணல, என்னை விட அதிகமாக இவன் உன்னை லவ் பண்ணா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஷாக் ஆகுது ஹோபிக்கு. சாராவை பார்க்கவும் சாராவே ஷாக்காக பார்க்குறா. ஏன் அது நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட சொல்கிறா. ஆனால் நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டு வாழ்வேன். உன் லைஃப் கடைசியா உன்கிட்டே கிடச்சிருக்கு. அதாவது நீ லவ் பண்ண பையன் உனக்கே ஹஸ்பண்டாக கிடச்சிருக்கான். அவன் கூட நீ நேரம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்ப அப்படின்னு நினச்சி தாண்டி நான் வந்தேன். நீ என்ன டிவோர்ஸுக்குன்னு பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஹோபிக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சாரா லவ் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹோபி அது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லவும் எல்லாத்துக்கும் புரிஞ்சது. அவளும் லவ் பண்ணியிருக்கா. பட் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் அப்படியே அதை விட்டுருப்பா. எல்லாமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பா. சொல்லப்போனால் அவங்களோட அப்பா கிட்ட பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு காரணமே சாரா தான். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் சாராவை ரொம்ப இதாக பார்க்குறாங்க. பாவமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் சாரா கிட்ட, சாரா என்னை மன்னிச்சிக்கோ, இன்னொரு சாரி, ஏன்னா ஜஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு டைம் என்னோடய ஹோபி நான் ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை போய் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது, உங்களால் மறக்கவே முடியாது. அவ்வளோ நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அவரும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கார். ஸோ 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் ஹக் பண்ணி பிரேக் பண்ணதுக்கப்புறமா, சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ்லாம் பண்ணாதீங்க, நானும் இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. வேற எங்கே போகிற அப்படின்னு அம்மா அப்பா கேட்குறாங்க. தம்பி அக்கா போகாதேங்கிறான். ஸோ நீங்கள் அக்கா போனாலும் வருவேன், இனிமேல் அக்கா இந்த மாதிரி அடைஞ்சலாம் கிடக்க மாட்டேன். அக்காவை உன் மாமா நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவர் கூடயே லைஃப்பை வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவர் இனிமேல் எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டார், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் அப்படி உங்களை பார்க்குறாங்க. ஏண்டி திரும்ப அந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன், அவனே விட்டுட்டான்ல அப்படின்னு சொல்லவும், அவன் எனக்காக தான் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டான், இப்போது அவனுக்காக யாரும் அங்கே இல்லை, நான் போகணும்ல, நான் அவனை பிடிக்கவே இல்லைன்னு வெறுத்தப்போ கூட அவன் எனக்காக இருந்தான், இப்போது அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான், ஆனால் அந்த இடத்துல நான் இல்லைன்னா எப்படி இருக்கும், வேணாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வெளியே போகிறீங்க. உங்கள் தம்பி தான் ஓடி வரான், அக்கா நானும் வரேன்னு. வேணாண்டா இங்கே இரு, அக்கா மாமா கூட்டிகிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்கள் அப்பாவுக்கும் ஓகே, ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ சாரா சரி நான் வீட்டுக்கு போகிறேன் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. ஸோ ஹோபி சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வராரு. வெளியே வரும்போது சாரா அந்த கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அப்போது நம்ம ஹோபி கார் எடுத்து அந்த இடத்துல நிறுத்திட்டு உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை நான் என் வீட்டுக்கு போகணும், நீங்கள் போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. நம்ம வீட்டுக்கு போகலாம் சாரா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்மைல் கூப்பிடுறாரு. அவளுக்கு என்னதான் டிவோர்ஸ்க்கு விருப்பமே இல்லாமல் தான் அப்ளை பண்ணியிருப்பா, எல்லாமே உங்களுக்காக தான், அவள் எல்லாத்தையும் உங்களுக்காக ஈஸியாக விட்டு கொடுத்துருவா. ஸோ ஹோபியை கூட விட்டு கொடுத்துருப்பா. அந்த மாதிரி தான் இப்போது ஒரு மாதிரி அவளுக்கு நம்ம வீட்டுக்கு போகலான்னு அவர் கூப்பிடுவோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி அவளும் ஒரு மாதிரி கண்ணால் கலங்குது, அவளுக்கு ஆனந்த கண்ணீர் மாதிரி. சரி போயிட்டு பின்னாடி ஏற பார்க்குறா. முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ சிரிச்சிட்டே அவளும் அந்த காரில் முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறா. இப்போ அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் தூரத்தில் நின்றுட்டு இதை அப்படி பார்க்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் நீங்கள் எதிர்பார்த்தது. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி எங்கே போகிறதுன்னு தெரியல. நீங்கள் இப்படி போனால் தான் இவங்க 2 பேரும் சேருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு டேவோட வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா காரில் ஏறி உட்காந்து கண்ணை கட்டி விட்ட மாதிரி கீழே குடிச்சிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க, எங்கே போகிறதுனே தெரியாமல். உங்களுக்கே ஒரு மாதிரி அழுகையாக வருது. நான் பாட்டுக்கும் அது இது சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நான் எங்கே போட்டோம், கோயிலையும் காசு இல்லை, போகிறதுக்கும் இடம் இல்லை, வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சிட்ருப்பாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் இருக்கும் அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கீங்க.
அப்போ தான் கரெக்டாக ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கார் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்குது. நீங்கள் அதை நல்லா இப்போ தான் நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த கார் யாருன்னு கூட தெரியாது. ஏன்னா நீங்கள் எதையுமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ எதுவுமே தெரியல. ஆனால் நின்றுட்டுருக்கு. சரி ஓகே, அது நின்னா நம்மளுக்கு என்னென்னு மாதிரி அமைதியாக வந்துட்டு உக்காந்துட்டே இருக்கிறீங்க அந்த பஸ் ஸ்டாப்பில். அப்போ கரெக்டாக அந்த கார் வந்துட்டு வந்து உங்களோட முன்னாடி நிற்கிது. நீங்கள் பார்க்குறீங்க, விண்டோ வந்துட்டு அப்படியே இறக்கி விடுறாங்க. ஸோ பார்த்தா உள்ளே டே தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க அவர் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஓன அழுகியே வந்துடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு அழுதுட்டு உள்ளே ஓடி போய் ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா ஒருத்தங்களை பாசத்தில் போய் ஹக் பண்ணுவாள், ஓடி போய் கட்டி பிடிப்பாள். ஸோ அந்த மாதிரி தான் காரில் ஏறினது ஜங்குன்னு போய்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த ஃபீல் அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எத்தனை பணம் காசு இருந்தாலும் கிடைக்காத ஒரு ஃபீல் தானே. ஸோ அவருக்கும் ரொம்ப ஹாப்பி, உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் இங்கே தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னை விட்டுட்டு தான் போனேன், ஆனால் மொத்தமாக விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. திரும்பி வருவியோ அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை, அதனால தான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. எப்படி தெரியும் நான் வருவேன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு என் மூளை நீ வரமாட்டேன்னு சொல்லுது, ஆனால் என் ஹார்ட்டு வருவா வெயிட் பண்ணேன்னு சொல்லிச்சு. ஸோ ஹார்ட் சொல்கிறத கேட்டேன், அதனால தான் வெயிட் பண்ணேன், நீ வந்துட்ட அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படி வந்துட்டு சிரிச்சுட்டே டேக்கு வந்துட்டு கணக்கில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவர் இதுவும் நல்லா தான் இருக்குது காசு பணத்தை விட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் ஏய் பொறுக்கி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு ஸோ அப்படியே வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. நேராக வந்துட்டு நல்லா ரோட்டை பார்த்துக்கோ, தடம் தெரியாமல் நிற்கக்கூடாது சரியா நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நான் வழி தெரியாமல் தான் அப்படி நின்றுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும், நான் உன் வீட்டில் உன்னை ட்ராப் பண்ணும்போது நீ உன் வீட்டில் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. உனக்கு என் கூட வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன், அதனால தான் வெயிட் பண்ணேன். எப்படியும் உனக்கு வழி தெரியாது, தலையை கவனிட்டே வந்தல, ஸோ கூட்டிகிட்டு போகணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே ஆமாம் எனக்கு தடமே தெரியலை, எங்கே போகிறதுன்னு கூட தெரியல. ஆமாம் உன் வீடு எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டேவும் வந்துட்டு வா வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் டேஸில் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அவரும் வந்துட்டு இருக்கிற காசெல்லாம் வச்சு, அதாவது ஆல்ரெடி அடித்து படித்த காசு தான், பட் இருந்தாலும் வந்துட்டு அதை வச்சு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களும் வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம், இது வரைக்கும் பணம் இருந்துட்டு போகுது, அதை வச்சு நீ வந்துட்டு நல்ல வழியில் செலவு பண்ணு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட ட்ரஸ்ட்டும் வச்சுருக்காரு, அட் த சேம் டைம் ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாரு. ஸோ நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிறாரு. லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் டேவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவீங்க, அண்ட் சாராவும் ஹோபி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவா. 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியாக அந்த வீட்டில் ஜாலியாக வந்துட்டு விளையாடிட்டு, ஸோ குட்டி பையன் வந்துட்டு உங்களோட அதாவது டேவையும் ஹோபி 2 பேர்த்தையும் மாமா மாமா தான் கூப்பிடுவான். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு டே வந்துட்டு காரில் போயிட்டுருப்பாரு. ஸோ அந்த அசிஸ்டண்ட் இருக்கான்ல, அவன் இன்னுமே டே கூட தான் இருக்கார். பாஸ் என்ன பாஸ், இந்த காசு வந்துட்டு இவ்வளோ காசு இவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்கணும், ஆனால் கொஞ்சம் காசு பத்தாமல் இருக்குது பாஸ், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே அந்த ப்ராப்பர்ட்டி வித்துடுறா, அந்த குழந்தைங்களாம் படிக்கட்டும், ஸோ அந்த மெடிசன் செலவுக்கெல்லாம் வேணும், அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்கணும். அதாவது இவங்க ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, ஸோ அது மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யாரோ ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும்னு கேட்டு எழுதியிருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு முதல்ல பாரு, யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், வேணா அந்த ப்ராப்பர்ட்டி விற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவனும் வந்துட்டு ஓகே பாஸ் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புலம்புறான். முன்னெல்லாம் அடித்து பிடிச்சி பறிப்போம், இப்போண்டா நான் இருக்கிறதே விற்றுட்ருக்கோம் பாஸ், கடைசியில் நம்ம நடு தெருவுக்கு தான் வரப்போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கவும், அதெல்லாம் வரமாட்டோம்டா, நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இவன் இப்போ தான் அதை நோட்டே பண்ணுறான். ஏன் பாஸ் லூசு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே முறைச்சிட்டு பலார்னு ஒரு அறை தான், இன்னுமே அந்த அடி வாங்க தான் விடவே இல்லை, யாரை பார்த்துட்டா லூசுங்கிறன்னு கேட்குறாரு. சாரி பாஸ், ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கேட்டேன், ஏன் சிரிச்சே இருக்கீங்க அப்படிங்கிறான். அடி வாங்கி திரும்ப அந்த கேள்வி கேட்குறான். ஸோ டே வந்து சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா என்னோட ஒரு மக்கு அசிஸ்டண்ட் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அது நான் தான் அப்படிங்கிறான். என்னோடய மக்கு அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆசை வந்துச்சான் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு நிறைய ஆசை வருமே, அதில் எந்த ஆசை இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, மரமண்டை நீ ஆசைப்பட்ட மாதிரி
குட்டி பாஸ் வரப்போறாருடா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவனுக்கு செம ஹாப்பி. கையில் இருக்கிற ஃபைலெல்லாம் தூக்கி வச்சுட்டு, பாஸ் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, அப்போ குட்டி பாஸ் வரப்போறாரான்னு கேட்குறான். என்னடா என்ன விட அதிகமாக நீ தான் சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஆமாம் இல்லையா பின்ன. குட்டி பாஸ் வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு குட்டி பாஸ்க்கு வந்துட்டு ஃபைலெல்லாம் தூக்கிட்டு புக்கெல்லாம் கொடுத்துட்டு கொண்டு ஸ்கூலில் விடுறது. ஐயோ எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ், சீக்கிரமாக வெளியே வந்துட்டானா அதுக்கப்புறம் அவனை நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படிதான் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அண்ட் டே வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது அதை அவனை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு டே வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு அழகாக பக்கெட் வாங்கிட்டு வராது, அந்த ஃப்ளவர் பக்கெட் இருக்குல்ல, ஸோ வாங்கிட்டு வராரு. நீங்கள் அதை பார்த்ததுமே ஓடி வந்து வாங்கி எனக்கு இது பூ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு தூக்கி எரிஞ்சிருப்பீங்க, பட் இப்போது அப்படி கிடையாது. ஸோ அப்படியே அதை வந்துட்டு அதை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு டே பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, என் பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. பிடிக்கும் அம்மாவுக்கு பிடிச்சா பையனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே டியர், ஹாப்பி என்டிங் இந்த ஸ்டோரியை, அதாவது இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடித்துக்கிறேன். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஆமாடி, ஸ்டோரி சொல்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாகவே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும் பார்த்தீங்களா, அங்கே தான் எனக்கு ரொம்ப இடிக்குது. டைட்டிலே தோண மாட்டேங்குது. என்ன சொல்லட்டும், எனக்கு இந்த ஸ்டோரிக்கு இந்த டைட்டில் தான் வச்சா நல்லாயிருக்கும்னு ஒரு டைட்டில் தோணும். ஆனால் அதை வச்சோம் அப்படின்னா ஒருத்தருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி குதர்க்கமாக இடக்கு மடக்காக வைக்கணும். ஆனால் எனக்கு அதை என் மூளைக்கா, ஐயோ நான் வளர்றேன், என் மூளை அந்தளவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ எனக்கு ஸ்டோரி சொல்கிறீங்களா ரேச்சல் டியர், நீங்கள் எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க, கூடவே ஒரு டைட்டில் சொல்லியிருக்க மாட்டிங்களா? அந்த ஸ்டோரிக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னென்னமோ வச்சேன், ஆனாலும் கரெக்டாக எனக்கு அது இருக்கான்னு கூட தெரியல. ஸோ ப்ளீஸ் எனக்கு டைட்டில் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் ரொம்ப வீக்கு டைட்டிலில். ஓகே டியா, ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ வளர்றேன், சரி ஓகே பரவாயில்ல. ஓகே டியா, டடா சனங்க.